ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய சீரியல்ஸில் நம்ம பார்க்குற ரொம்ப மாடர்னான ரெட்டவடம் செயின் சொல்லப்போனால் இந்த தேவயானி கூட இப்போ ரீசன்ட் இன்டர்வியூஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் பிளாக் பீட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெட்டவடம் செயின்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11% வந்து வருது. 20 கிராமில் இருக்கிற ஒரு செயின் தான் இது. வந்து ஒரு காசு மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் பிக்சர் கிடச்சிது அப்படின்னாக்கா உங்களுக்கு சைடில் போடுறேன். நான் ரீசெண்டாக இப்போ பார்த்த நிறைய சீரியல்லையும் சரி, சில செலிப்ரிட்டிஸ் வந்து இன்டர்வியூலையும் இந்த செயின் வந்து போடுறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து 16 கிராம் வந்து வருது. சேம் 11% வேஸ்டேஜ் வந்து வருது. 2 சவரனுக்கே ஒரு பார்வையான லக்ஷ்மி காயின் வச்சா மாதிரி இருக்கிற ரெட்டவடம் செயின் தான் இது. அந்த ரெட்டை வடத்தை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணாமல் அந்த காயின்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டியான ஒரு லுக் வந்து கொடுக்குது. இதில் பெண்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்டன்ட் இல்லாமல் நம்ம பிளெயினாக வேணும்னாலுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து தெரியும், நம்மளோட பாட்டி காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு மாடல் மணிமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக கோல்டு பால்ஸ் வச்சே வந்து பண்ணியிருப்பாங்க. வேறு எந்த ஒரு பெண்டன்ட்டு இல்லை ஒரு முகப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த காலத்தில் மேக்ஸிமம் பாட்டி வந்து இந்த ஒரு செயினை வந்து போட்டிருப்பாங்க. இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க சில ஃபாலோவர்ஸு. ஸோ அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் அங்கே இருக்குல்ல, அங்கே எடுத்த வீடியோ தான். ஸோ இது வந்து 42 கிராமில் ஒரு ரெகுலர் ரெட்டவிடம் அந்த கோதுமை முகப்பு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் சில கலெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2% கூட வேஸ்டேஜ் இருக்குது. இது 36 கிராமில் கோதுமை செயினில் கொடுத்துருக்கிற ஒரு டிசைன் தான். இதில் நான் எதுவுமே புதுசாக காமிக்கிறேன் அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த காயின் வடன் செயின் மட்டும்தான். மற்றபடி வந்து நார்மல் ரெட்டை வடன் செயின் தான் நான் நிறையா காமிச்சிருக்கேன். பிளாக் பீடில் கொஞ்சம் ட்ரெண்டியாக போடணுன்னா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை ட்ரெடிஷ்னலாக மங்கள்சூத்ராவுக்கு வந்து போடணும் அப்படின்னா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிளாக் பீடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்டேஜ் வந்து 11 12 அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் விளக்கு மூக்கு செயின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயே வேற ஒரு ஸ்கொயர் டைப் செயினும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிளாக் பீட் கலெக்ஷன்ஸில் ஒரு 6 கிராம் 5 கிராம்லேருந்தே கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் பெண்டன்ட் வச்சா மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்கு அன்மேரிடுமே வந்து போடலாம். ஒரு நீட்டான ஒரு லுக் தான் வந்து இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே போடுறாங்கல்ல. ஸோ இன்னொன்று இந்த நிச்சயத்துக்காக போடுவாங்க சில கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வெறும் பிளெயின் பிளாக் இல்லாமல் இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறாங்க. ப்ளஸ் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து அவங்களோட தாலியாகவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. தெலுங்கு பேசுகிறவங்க அந்த துணை செயினாக வந்து போடுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து 8 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. இதுலேயே கிறிஸ்டல்ஸ் வச்சா மாதிரியுமே இருக்குது. இதெல்லாம் சின்ன மணியாக ஒரு ரெகுலர் பீடு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது இல்லாமல் சில கிறிஸ்டல் கலெக்ஷன்ஸுமே வந்து இருக்குது. இது வந்து 5 சவரன் வருது. டோட்டலாக 7 சவரன். அந்த பீட்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணுறப்ப 5 சவரனில் வந்து வருது. ரொம்ப 5 கிராமில் வந்து வருது உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாகவே இருந்தது. ஒரு சிங்கிள் பெண்டன்ட் மட்டும் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்பில் ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன் வச்சா மாதிரி காம்பினேஷனில் ரொம்ப மாடர்னாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 4 கிராமில் இருக்கிறது. ரொம்ப சின்ன சின்ன பீட்ஸு வச்சுட்டு உங்களுக்கு வந்து சின்னதாக அந்த கீழே ராஜ்கோட் பால்ஸ் மாதிரி வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுலேயே இன்னும் கொஞ்சம் மாடர்னாக வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பிளாக் பீடு கொடுத்துட்டு பாட்டமில் மட்டும் ஒரு சிங்கிள் க்யூட் பெண்டன்ட் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே நீட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து பிளாக் பீடும் கொஞ்சம் வந்து கோல்டு பீடும் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ராஜ்கோட் பால்ஸோட டிசைனை வந்து பண்ணியிருந்தாங்க. இது நான் சொல்லியிருந்தேன்ல கிறிஸ்டல் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்டல்ஸ்லேயே சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் வச்சா மாதிரி அந்த காலத்தில் இந்த கிறிஸ்டல் மணி அதிகமாக போடுவாங்க பாருங்கள், அந்த மணியை வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்சி பெண்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு மல்டி கலர் ஸ்டோன் பெண்டன்ட்டு. எனக்கு இதில் பிடிச்சிருந்தது அந்த மல்டி பெண்டன்ட்ஸ் இருந்ததில்ல, அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 5 கிராமில்
கோல்டு பீடும் ப்ளஸ் வந்து அந்த நடுவில் அந்த கோல்டு நல்லா தெரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த பிளாக் பீடை ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7 கிராம் அந்த மாதிரி வந்து வருது இந்த ரெட்டை வடத்தில் இருக்கிற இந்த ஒரு செயின். ஸோ நம்ம சிங்கிள் லேயரும் வாங்கிக்கலாம், டபுள் லேயரும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அந்த கோல்டு பீட்ஸ் வந்து நல்ல பெருசாக இருக்கணும் அப்படின்னா அதுலேயுமே கலெக்ஷன் வந்து காமிக்கிறேன். இல்லை எனக்கு ப்ளைனாக கோல்டுலேயே போட பிடிக்கல, அந்த பிளாக் பீட்லேயே போட பிடிக்கல அப்படிங்கிறவங்க கோல்டு பீடை நடுவில் மிக்ஸ் பண்ணியுமே வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது 7 கிராமில் வந்து வர ஒரு கலெக்ஷன் தான். நடுவில் ராஜ்கோட் பால்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்டன்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 3 லேயர் மாதிரி வந்து அதில் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு லைட் வெயிட்டில் ஒரு நீட்டாக இருக்கிற அழகான டிசைன்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறமா நல்ல கிராண்டாக ஓரளவுக்கு வந்து ஹெவி வெயிட் ஒரு 5 சவரன் வச்சுக்கோங்க. 5 சவரன், 6 சவரன், 4 சவரன் அந்த மாதிரி இருக்கிற சில கலெக்ஷன். இதெல்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வாங்கி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே ஒரு பாம்பே டைப்பு பெண்டன்ட் வந்து நல்ல பெரிய ஹாரம்க்கு வரா மாதிரி பெண்டன்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது 23 கிராமில் இருக்கிற ஒரு கலெக்ஷன். இது 20 கிராமில் வந்து வருது. அந்த பெண்டன்ட்லேயுமே அந்த பிளாக் கலர் எனாமல் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 25 கிராமில் வந்து வருது. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 11% வந்து வேஸ்டேஜ் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் செயின் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கிற அந்த பிளாக் பீட் கலெக்ஷன்ஸ் தான். 21 கிராம் வந்து வருது. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு 3 லேயர் மாதிரி இருக்குது. நடுவில் வந்து ஒரு கோல்டு செயினும் 2 சைடும் வந்து அந்த பிளாக் பீட் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கிற வெயிட் வந்து உங்களுக்கு வித்தவுட் பெண்டன்ட் தான் சொல்லியிருக்கேன். அடுத்து 14 கிராமில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன். இதில் அங்கங்கே மட்டும் கோல்டு மாதிரி முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 20 கிராமில் இருக்கிறது. இதுவுமே 3 லேயர் மாதிரி இருக்குது. இதில் நடுவில் வந்து கோல்டு பீடும் 2 சைடு அந்த செயினும் வந்து கொடுத்துருக்காங்க. இது 3 லேயரில் இருக்கிற ஒரு பிளாக் பீட் கலெக்ஷன் தான். 19 கிராம் வந்து உங்களுக்கு வருது. அங்கங்கே முகப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.